பாருங்க அடிக்கிறார். ஒவ்வொரு கண்டு அப்படியே லைன் லைனாக அடிச்சுன்னு வர ஐயா. அது மோட்டர் இருக்கா? ஓ மோட்டரோ அது அது என்ன டைப் இல்லையா? விடிய எத்தனை மணிக்கு பாடுறதாப்பா இது? நீங்கள் விடிய 6 மணிக்கு வந்துடும். 6 மணிக்கு வந்துடணும். ஒரு மரத்தில் வந்து 12 விடும். 12 எண்ணி விடுவேன். புகையிரத நிலையம் அங்கே வந்து போகுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் பெருசாக வளர்ந்துட்டுது. ஐயா அடிக்கடிக்கு நாங்கள் அப்படியே வந்து போவோம் மாட்டுவோம். 2 அடி ஊற்றிக்க முதல் தடவை போடுறது. ஓகே, இந்த நிறவல் சாரி காய விட்டு அடுத்த அரைப்பு போடுறது. 2 அரைப்பு போடுறது. பாருங்க அந்த கேனை இதில் வந்து காடி வச்சுட்டு அங்காலேருந்து அகல்லாம் வந்து அப்படியே சாப்பிட பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படி தோட்டங்களுக்கு போய் தண்ணி கட்டுறான்னு பேலையா? இந்த 2 வருஷத்துக்கு இருக்கு தண்ணி கட்டுறதுக்கு. என்ன மாதிரி கண்டு கணக்கு காசா? என்ன மாதிரி நாளைக்கு வேறு ஆக்களுக்கு போகிறேன்டா, அவைகளுக்கு போய் 3000 கண்டு இருக்காது தானே. 1000 கண்டு 1500 கண்டு இருக்கு. உணத்துல போயில என்ன? வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நேற்றைய நாளில் வந்து இந்த புகையிலை சம்பந்தமாகவும் அதை வந்து எப்படி பயிர்றது, இந்த காலப்பகுதியில் வந்து பயிர்றது, இது சம்பந்தமாக வந்து நேற்றைய நாளில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நானும் நிறைய நாள் வந்து வீடியோ போடாததால் நேற்றைக்கு ஒரு வித்தியாசமாக போடலாம்னு சொல்லி போட்டேன். அப்போ நேற்றைக்கு ஒரு ஆள் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக வந்து ஃபோன் பண்ணேன். தம்பி, எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு இந்த புயல கண்டுகளுக்கு வந்து இந்த மருந்து அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சுறது, மற்றது வந்து அதை பாத்தி கட்டுறது, இந்த மாதிரி சம்மந்தமாக வந்து எனக்கு கொஞ்சம் படிவாக வீடியோ எடுத்து போடுங்க. எங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்குது, வெளிநாட்டிலேருந்து பார்க்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ நான் வந்து இன்றைக்கும் ஏதாவது வீடியோவாக போட தானே வேணும். அப்போ நான் ஓகே, இன்றைக்கு வந்து வேறு பகுதியில் வந்து வைக்கேன். நேற்றைக்கு வந்து காரைக்கால் இனிவில் காரைக்கால் பகுதி, அந்த பகுதியில் 3 கோயில் பக்கம் வந்து நான் இன்றைக்கு வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இனிவில் புகையிரத நிலையம் அதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன். இந்த இடம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து புகையில தான் வந்து பயிரிட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இப்போ அந்த ஒரு பகுதியால் வந்து வருகின்ற போதே முழுக்க வந்து புகையில தான். எல்லாருமே வந்து இந்த வெயிலுக்கு 10 மணி 12 மணி 1 மணி வெயிலுக்குலையும், இப்போ 11 மணி நினைக்கிறேன், 11 மணி 12 மணி வெயிலுக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தோட்ட வேலைகளில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒரு ஆள் வந்து புல் பிடுங்குறாங்க, ஒரு ஆள் வந்து மருந்தடிக்கிறாங்க. மருந்தடிக்கிறதுலேயும் வந்து 2 முறை வந்து பார்த்தேன் நான். குறிப்பாக அந்த வாட்டர் பம்பில் அடிக்கிறது, மற்றது வந்து அந்த மோட்டரில் வந்து மருந்தடிக்கிறது. இது 2 வந்து பார்த்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சுறது, அந்த ஐயாவுடைய வந்து நான் ஒரு தெளிவாக வந்து காய்ச்சேன். அந்த ஐயா வந்து வழியாக காய்ச்சிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளையும் வந்து எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ வந்து வடிவாக தொடர்ந்து வந்து பாருங்கள். நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு அழகு, உண்மையிலேயே வந்து காலை மாலையில் வந்து இந்த தோட்டப்பரப்புகள் வந்து அழகாக இருக்கும். ஆனால் மதிய நேரம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் டக்கண்டு ஒரு கண்கூசமாக இருக்குது. வீடியோ பார்க்குறாக்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. எப்படி கொண்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். வாங்கோ காணிக்குள்ளே போகலாம். ஓகே பாருங்கோ, நான் இப்போ புகையிலை தோட்டம் நேற்றைக்கு வந்து காட்டியிருப்பேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகையிலைக்கு வந்து மருந்தடிக்கிற காட்சிகள், நீர் பாய்ச்சிற வந்து காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை வந்து பாத்தி கட்டுறது, பண்படுத்துறேன்னு சொல்லுவாங்க, பாத்தி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்றைக்கு வந்து இந்த காணொலி வாயில வந்து காட்ட போகிறேன். நேற்றைக்கு காட்டினது வந்து காரைக்கால் பகுதி, அந்த பகுதிகளில் இருக்கிற தோட்டப்பரப்புகள், அதாவது குறிப்பாக இப்போ அதிகமாக நான் நேற்றைக்கு சொல்லியிருப்பேன். இப்போ புகையிலை வந்து ஆரம்பித்து இப்போ எல்லாம் வந்து வளர்ந்து இப்போ புகையிலை காலங்கள் அதிகமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஆளுடைய இடுப்பு உயரத்துக்கு வந்து வளர்ந்துருக்குது. இங்கெல்லாம் வந்து பாருங்கள், முழுக்க புகையிலை தான். பெருசாக வளர்ந்ததும் இருக்குது. அதை விட சின்ன சின்ன கண்டுகள் வங்காளெல்லாம் வந்து நட்டு கொண்டுருக்குறாங்க. இங்காலெல்லாம் வந்து இப்போ தான் வந்து நட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ முழுக்க புகையிலை வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இதால் வந்து போகிறேன். அதில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மருந்து அடிச்சு கொண்டிருக்கிறார், புகையிலைக்கு வந்து மருந்து அடிக்கிறார். அந்த காட்சியை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் இப்போ பதிவு செய்கிறேன். தொடர்ச்சியாக அந்த நிலம் பண்படுத்துறது, நீர் பாய்ச்சுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஏரியாவில் முழுக்க அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து நடக்குது வேலை. இங்கே பாருங்கள், இந்த சத்தம் வந்து கேட்குதுல்ல சத்தம். இங்கே பாருங்க, ஐயா அடிச்சு ஒன்று வார சத்தம் வந்து அப்படியே நல்ல சத்தம்.
பாருங்க அடிக்கிறார் ஒவ்வொரு கண்டு கண்டா அப்படியே லைன் லைனாக அடிச்சுன்னு வர ஐயா. இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து 2 அடிக்கு வந்து வளர்ந்துடுது இந்த கண்டுகள் எல்லாம். 2 அடிக்கு வந்து வளர்ந்த கண்டு முழுக்க முழுக்க இப்போ அடிச்சு நிற்கிறேன் பாருங்க ஐயா. இந்த மிஷினை தூக்கி காய கொண்டு கிட்டத்தட்ட 7-8 லிட்டர் கேனு கிட்ட. சரியான வெயிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கேன் மட்டுமே ஒரு 2-3 கிலோ இருக்கும். அதை விட அந்த தண்ணி எல்லாம் கலந்தில்ல மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. சதத்தை கட்டிங்களா நல்லா இருக்கு. ஒவ்வொரு மரமாக விடாமல் அப்படியே லைனாக பார்த்து அடிச்சு கொண்டே இருக்கணும். எப்படி இருக்கு ஐயா? அடிக்கடிக்கு நாங்கள் அப்படியே வந்து போவோம் பார்த்து போவோம். அங்காலையெல்லாம் வந்து பாத்திகளுக்கு வந்து புல் பிடுங்குறது, அது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சுற விஷயங்கள், பாத்தி கட்டுற விஷயங்கள் நடக்குது. அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் முழுக்க பயிலத்தோடு இருந்தான். இந்த இடத்துல வந்து பாருங்கள் கிணறு இருக்குது. கிணறு இதெல்லாம் வந்து பொது கிணறு. இங்கால பக்கம் மக்கள் வந்து இறைப்பாங்க, இந்த பக்கம் வந்து இறைப்பாங்க. இப்போ அந்த ஐயா வந்து மருந்தடித்தவர் இதில் வந்து பாருங்கள் இந்த கேனை இதில் வந்து காடி வச்சுட்டு அங்காலேருந்து அகலாம் வந்து அப்படியே சாப்பிட பண்ணிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குது. நல்ல வெயிலாக இருந்தாலும் நல்ல காற்றடிக்குது. அதனால் வந்து நல்லா இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் அந்த உயரமாக வந்து விட்டுருப்பாங்க. அது வந்து அந்த அதாவது அந்த நாற்றுக்கு வந்து விடுறது. அது அதுலேருந்து எடுத்து பிறகு அதில் இருந்தால் நாற்று மேடை வந்து போடுவாங்க. விதைகள் வந்து இவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, முதல் வந்து இந்த பகுதியை வந்து நாங்கள் இப்போ அதில் மருந்தடிக்க வந்து பார்த்தாங்க. இப்போ இங்கே வந்து பார்ப்போம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இதில் பாருங்கள் மிளகாய், சின்ன மிளகாய் தான் நினைக்கிறேன். பச்சை மிளகாய் என்ன பச்சை மிளகாய் வந்து கறிமிளகாயில் பச்சை மிளகாய் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த புயலை கண்டுக்கு பாருங்கள். இங்கே வந்து தண்ணி கட்டி கொண்டிக்கிறாங்க பாருங்கள். நல்ல மதிய வெயிலாக இருந்தாலும் இந்த மர நிழலில் காற்றுல நல்லா தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பாட்டாவில் காட்டி விட்டு போவோம். காலெல்லாம் சும்மா அப்படியே எனக்கு எரியுது. காலை கழுவின அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க மோட்டர்லாம் வந்து தண்ணி போகுது. நல்லா இருக்குது. இங்கால வருங்க. இங்காலையும் வந்து இந்த புயலை கண்டுக்கு வந்து மருந்தடிக்கணும் பாருங்கள். இந்த அங்கால வந்து அந்த மிஷினில் அடித்தது. இது வந்து வாட்டப்பம் எல்லாம் வந்து ஐயா வந்து அடிக்கிறார் பாருங்கள். ஐயா எடுக்கலாம் தானே? நீங்கள் அந்த மற்ற மிஷின் வந்து பாய்க்க இல்லையா? அதான் இந்த இப்போ அங்கால அடிச்சுட்டு இருந்தார் சத்தமாக கேட்டுது. அது மோட்டர் இருக்கா? மோட்டரோ அது என்ன டைப் இல்லையா? அதான் குயிக்காக அடிக்கலாமோ? அது வெறும் அடிக்கும். மற்ற கூட மருந்தும் கூட வரும். கூட வரும். இது கணக்கு அடிக்கும் என்ன? அளவாக அடிக்கும். ரைட்டு. இதுதானே முந்தைய காலத்தில் வந்து இதுதானே பாய்ச்சதுன்னு சின்ன பயிர்களுக்கு அடிக்கலாம். இதில் சின்ன பயிர்களுக்கும் அடிக்கலாம். பெரிய நெல்லுகளுக்கு மற்ற அந்த பெரிய வெங்காயங்கள் ஆமாம் பரவலாக கூடுதலாக இருக்கிறவர்களுக்கு அதை அடிக்கலாம். ரைட். ஒரு கொட்டா பிடிக்கிறவன். இப்போ நீங்கள் இப்போ இந்த மருந்தடிக்கல இந்த மூக்குக்குள்ளே போனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லையோ? சில பேருக்கு ஒத்துக்கிறாது. எங்களுக்கு பழகிட்டேனே. அதான் நானும் கேட்குறேன். நானும் ஒன்றும் இல்லை அவனிக்கிறேன். மணக்காமல் இருக்கிறார்களுக்கு கொஞ்சம் ரைட். தொடர்ந்து மறந்துக்கல. நீங்கள் அதுக்குள்ளே ரெண்டு பழகி நிற்கிறபடியா? ஓகேண்ணே. ரைட். இது 4 நாளைக்கு ஒருக்கா தான் அடிக்கிறேண்ணே மருந்து? கிழமைக்கு ஒருக்கா அடிக்கிறேண்ணே. ரைட். புழுக்களை பார்த்தேண்ணே. புழுக்கள் அதில் இருந்தாண்டா. ரைட். புழுக்கள் வார போடுறேன். எல்லா பயிருக்கும் புழு வரும் என்ன? வெங்காயத்துக்கோ எல்லாத்துக்குண்ணா? இதுக்கு
இதுக்கு கூடுதலாக வரும் வெங்காயத்துக்கு ரைட் இங்கே பாருங்க இதான் வந்து ரிங்கோ ஆட்டோமொபைல் சர்வீஸ் அதுக்கு பின்னுக்கு தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன் நீங்கள் பாருங்க இது உங்களோட காணியா எத்தனை கண்டு வச்சுக்கிறீங்க இப்போ 3500 கண்டு பாருங்க சுத்தவரை இதில் ஃபுல்லாக வந்து 3500 கண்டாம் நடக்குது வேலை அப்போ எவ்வளோ அடிச்சு முடியும் அப்போ 3500 கண்டுக்கும் ஒரு 6-7 டேங்க் வேணும் 7 டேங்க் வேணும் ஒரு டேங்க் அடிக்க எவ்வளோ நிறைஞ்சல்லும் காமல்தியாலம் ரைட் அது காமல்தியாலத்தில் மருந்து முடிஞ்சிடுமா ரைட் காமல்தியாலத்துக்கு இருக்கா போய் தண்ணியோட மருந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும் ஒரு 1.5 மத்தியாலம் தண்ணி இது நீங்கள் எப்போ நட்டது இதெல்லாம் கார்த்திகை தானே ஒரு மாதம் ஆச்சு ரைட் ஒரு மாதத்துலேயே இவ்வளோ வளர்ந்துட்டேனே மேக்ஸிமம் அந்த இடுப்பெல்லாம் உயரத்துக்கு தானே வளர்றேன் என்ன இப்படி வளரும் ஒரு 3 அடி 3 அடி 10-12 விடுவேன் ஒரு மரத்தில் வந்து 12 விடும் 12 எண்ணி விடுவேன் ரைட் அதுக்கு மேலே அந்த பூ வந்து காய்க்கிறதுக்காக வேண்டி சிலதை விடுவேன் கூடுதலாக நெத்துக்கு கிடைக்குதோ விதைக்கு எடுக்கிறதா விதைக்கு இது மாதிரி 12 விட்டு அங்கால தலைப்பு முடிக்கணும் அதுக்கு மேலே விடுற இல்லைண்ணே அதுக்கு மேலே விடுறேன் ரைட் 12 முடிக்கணும் 12 சரி ரைட் அந்த ஓட்டெல்லாம் முழுதுக்கேண்ணே இந்த பூச்சிகள் அதில் கடந்து அடிக்குது தானே முக்கியமா இப்படி சுருண்டு வாரது என்ன இது நோய் பிடிக்கும் நோய் தானே சுருண்டு வந்திருக்கு ரைட் ஓகே ஐயா வந்து எங்களை அடித்து நிற்கிறார் ஓகே முதல்ல அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் நீங்கள் அதை பார்த்துப்பீங்கள்ல மோட்டரில் வந்து பெரிய சத்தத்தோடு வந்து அடிக்கும் ரேங் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மருந்து வந்து நிறைய போகும் வேலைக்கு அடிக்கலாம் ஆனால் மருந்துகளும் வந்து கொஞ்சம் வீணாகுமா தேவையில்லாமல் வந்து வீணாகுமா வழியில் எல்லாம் பறக்குமா அதனால் வந்து இது வந்து சுகமன்றார் ஐயா ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு வந்து காமனத்து அதில் வந்து ஒரு டேங்க் வந்து அடிக்கலாமா கிட்டத்தட்ட 3500 கண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 டேங்க் வேணுமன்றார் பார்த்தீங்களா இப்படி வந்து ஆக்கட்ட கதைச்சாத்தான் விஷயங்களை வந்து நாங்கள் எடுக்கலாம் அங்கே வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறார் கோயில கண்டுக்கு அந்த நிற்கிறார் பாருங்க தெரியுதா ஓகே அதில் போய் ஐயாவோட தண்ணி கட்டுறதை எடுப்போம் இதில் பாருங்க அந்த பொயில கண்டுக்கு இதில் வந்து அந்த யூரியா போட்டிருக்கு பாருங்க இறைக்கிறதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரியா வந்து போடுறது அப்போ தான் வந்து அந்த பயிர் வந்து வளரும் குளுமையாக பயிரெல்லாம் வளர மாட்டதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் இதில் வெள்ளையாக இருக்குது பாருங்க இதில் வந்து இப்போ யூரியா வந்து போட்டிருக்காங்க ஐயா இதில் கட்டுறேன் பாருங்க வணக்கம் நீங்கள் வேலையை பாருங்க வேலையை பார்த்து கொண்டு எனக்கு கதைக்குவா ஓகே எப்போ வந்தது தண்ணி கட்ட நான் இப்போ இதோட சேர்ந்து இப்போ 4 முறை காட்டுறேன் 4 முறை இப்போ விடிய எத்தனை மணிக்கு பாடுறதாப்பா இது நீங்கள் விடிய 6 மணிக்கு வந்துடும் 6 மணிக்கு வந்துடணும் இப்போ எத்தனை கண்டு இப்போ இதில் கட்டி கொண்டுக்கிறீங்க மொத்தமாக 3000 கண்டு கட்டுறீங்க ரைட் இப்போ விடிய 6 மணிக்கு வந்தால் எத்தனை மணிக்கு அது முடியும் இங்கே எல்லாம் கட்ட கிடக்குன்னு எத்தனை மணி முடியும் 3-4 மணி பின்னேரம் அப்போ சாப்பிட்டாச்சா உப்பான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டாச்சு எங்கே சாப்பாடெல்லாம் வரும் காலம் வரும் தண்ணி எல்லாம் வரும் ரைட் அப்போ நீங்கள் இப்படி தோட்டங்களுக்கு போய் தண்ணி கட்டுறான்னு பேலையா எந்த ஊர் நீங்கள் நாங்கள் இங்கே இனிவில்லான் ரைட் 4 மணி வில்லான் சந்தோஷம் அப்போ போல உங்களுக்கு இப்போ இந்த இப்படி தண்ணி கட்டுறதுக்கு என்ன மாதிரி கண்டு கணக்கு காசா என்ன மாதிரி 1000 கண்டு கட்ட 1000 ரூபா இருக்கும் 1000 கண்டு கட்டுறதுக்கு 1000 ரூபா ரைட் ஒரு கண்டுக்கு 1 ரூபா அப்படியா அப்படி இந்த கண்டு இல்லை அந்த கண்டு அப்போ அது எழுதுறாங்க ரஜ்ஜாக்கு இது நான் கேட்குறாங்க ரைட் எழுதினோம் 1000 கண்டு எழுதினோம் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்படியே வந்து பின்ன போனால் ஒரு 3000 காசு கிடைக்கும் 3000 காசு கிடைக்கும் காசு 2500 இருக்குது சரி ஐயா இந்த நாங்கள் இப்போ அடுத்த நாளைக்கு வேறு ஆக்களுக்கு போகிறோம்டா அவைகளுக்கு இப்படி 3000 கண்டு இருக்காது தானே 1000 கண்டு 1500 கண்டு இருக்கும் தானே ஆமாம் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா இருக்குது சரி நம்ம என்ன
இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் போதும் இல்லை கூட கூட கொடுப்பினுமோ? சில இடங்களில் கூட போகும். கூட குறையாம போகும் என்ன? ரைட் 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 ரைட். கரைச்செல்லாம் என்ன விடிய வேலை கிளம்பி வரணும் என்ன 3 மணிக்கு? ஆத்து 3 மணிக்கு நாங்கள் 4 மணிக்கு கிளம்போம். 6 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்போம். 5 மணிக்கு கிளம்பணும் என்ன? 5 மணிக்கு பொங்கலுக்கு போய் வர 6 மணி இல்லை. அது சரி. தப்பான்னு பெற வண்டியான்னு தண்ணி தருது. நீங்கள் எத்தனை நாளைக்கு இருக்கா தண்ணி கட்டுறது? 4 நாளைக்கு இருக்கு. 4 நாளைக்கு இருக்கா? ரைட் ரைட் ரைட். இதே கட்டினா நாளைக்கு கட்டினா அடுத்த நாளைக்கு 3ஆம் நாள். ரைட் ரைட் ரைட். மருந்தும் அப்படி தான் அடிக்கிறேன் என்ன கிழமை இருக்கா? மருந்து இல்லை வேறு ஒரு கிழமை அடிக்கிறேன். ரைட் 2 முறைக்கு இருக்கா? இப்போ இது வந்து இந்த யூரியா தானே என்ன? இது கண்டு இருக்கு என்ன பொயிலை கண்டு? ரைட் 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 ரைட். இப்போ இது வந்து ரேக்கேக்கா போட்டு ரேக்கணும் அப்படியே? இது நடுவாக போடாயினும் ரேக்கேக்க இப்போ நட்டாளுக்கு வாங்கி இப்போ ஓமண்ணா எப்பப்போ இந்த யூரியா வந்து போடுறது? இது வந்து நிரவல் கண்டடி ஊற்றிக்க முதல் தடவை போடுறது. ஓகே. இந்த நிரவல் சாரி காய விட்டு அடுத்த அரைப்பு போடுறது. 2 அரைப்பு போடுறது. பேருந்து பாத்தி காட்டுது. பாத்தி காட்டிக்க போடுறது. பாத்தி காட்டின உடனே போடுவினோம். போட்டு ரச்சு பிறகு பேருந்து தலைப்பு அடிக்கணும். தலைப்பு அந்த மேலே ஒடிக்கிறது. ஆமாம் அந்த 12 விழுந்த உடனே ஒடிக்கிறதா வேணே? அது ஒடிக்கிறது. ஓகே. கேக்கு இருக்கா போடுவினோம். பேருந்து 2வது கட்டியில் வச்சு போட்டோன்னா ரைட். அவ்வளோ முடிஞ்சுது. அதுக்கு பிறகு போடுறது இல்லை மொத்தமாகவே ஒரு 7 இடத்துல தான் போடுறது. ரைட். இது வந்து அந்த கண்டு வளர்றது மண்ணை பதப்படுத்தி கண்டு வளர்றதுக்கான என்ன போடுறது? ரைட் ரைட். கண்டு பேருந்து தலைப்புக்கு பிறகு போடுறது இலை விளக்குறது. இலை விளக்குறதுக்கு பொட்டாசியம் கலந்து போடுவினோம். யூரியா போடுவினோம். இப்போ நீ வந்து இந்த பொயில எல்லாம் வந்து எந்த மாதத்தில் அதிகமாக வெட்டுறவ? பங்குனிலாம் வெட்டுற முழுக்க என்ன? ரைட் ரைட் ரைட். பங்குனி மாதம் வெட்டினால் அதை பேருந்து பதப்படுத்த 3 மாதம் செல்லும். 3 மாதம் செல்லும். ரைட் ரைட். 3 மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் இப்போ கண்டு சில பேர் வந்து வெட்டி பதப்படுத்தியும் கொடுக்குறவ, சில பேர் அப்படியே கண்டாக கொடுத்துருவேன் வேணே அப்படியே வெட்டி இருக்கு. இதே கண்டா கொடுக்குற தரவழி தலைப்பு அடித்து இல்லை 4 கட்டு எடுக்கணும். ஓகே. 4வது கட்டில கண்டு காட்டி விழாது இந்த உடனே அப்படியே விட்டு எடுக்கணும். ரைட். 5வது கட்டு ஓடு கட்டு வரும். அதை தட்டி போட்டு வட்டி விடச்சது. அதுக்கு மிஞ்சி உயரமா வளர்றவர் இல்லைன்னு அதை விடுறே இல்லை. என்னதுக்காண்டி அப்படி? அது இலவழுக்காது. இல்லை வந்து அந்த பெருசாக வராது. அதுக்காண்டி இங்கே மூட்டொன்று வந்து பூ நாற்று பற்றி வந்து விடும். ரைட் ரைட். அது வந்து நாற்றுக்கு விடுறது இவையிலே தாங்களே அந்த பாத்தி போடுறதுக்காண்டி என்ன? அது நாற்று எடுத்து பூரா அடுத்த அவையிலே செய்கிறதுக்காண்டி. ரைட் ரைட் ரைட். சரி சரியா ஓகே. இப்போ நீங்கள் எங்கே பொரியல் இது? நான் இது தண்ணி மருந்தாடி கலக்க பொரியல் இது. ரைட் வாங்க வாங்க கலக்கிறத பாப்போம். நான் கலக்கல அவர் கலந்துட்டேன். ஐயா கலந்து வச்சுக்காது. ரைட் ரைட். சரி சரி ஐயா. நான் இது கண்டு படுகண்டு தண்ணி விடுறேன். ரைட். நீங்கள் தண்ணி விடுறீங்க. ரைட் 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 ரைட். முதல் வந்து இப்போ சொட்டு சொட்டு தான் தண்ணி விடுறேன் என்ன? குடத்தில் கிள்ளி வாழையில் கிள்ளி அடிச்சு ரச்சு அள்ளி ஊற்றுவாங்க. இப்போ இந்த மழை தானோ? பூரா குண்டி போட்டு நட்டை போட்டு வைக்குவாங்க. ரைட் 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 ரைட். இதுக்கு நிறைய வேலை கண்டு ஊற்றினா வினாய் போடுவோம். அது சரி. இந்த 5-6 தண்ணி ஊற்றி தான் ரைக்கா வலிக்கிறாங்க. முதல் தண்ணி ஊற்றி தான் பிறகு தான் ரைக்கா வலிக்கிறேன். ரைட் ரைட் ரைட். ஐயா அவன் தொடர்ந்து அடிச்சு நிற்கிறேன் தொடர்ந்து சீசனுக்காக ரைட் ரைட் ரைட். அது சரியா? இது இதான் மருந்தா? ரைட் 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 ரைட். பேரே இங்கே ஆனு அழிஞ்சு வச்சேன்னா இது இல்லை பேரைகள் இல்லை. ரைட் ரைட்டு. 2 ounce. ரைட் ரைட் ரைட். 2 வருஷத்துக்கு இருக்குமா அவனு? இந்த 2 வருஷத்துக்கு இருக்கும். இது வந்து இதான் அந்த அளவு. அளவு மில்லியன் இதுதான். ரைட் ரைட் ரைட். இது இந்த அளவு படி தான் கலக்கிறது. இந்த ஒரு டேங்குக்கு எத்தனை மில்லியன் வந்துருந்தா இந்த 20 மில்லியன் 10 மில்லியன். ரைட் 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 ரைட். ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள் இருக்கேன்னு. அளவு கூடினா என்ன அப்புறம் அது இந்த தன்மை கூடிடும் என்ன? அளவு கூடினா கருக்கி போட்டும். அது அந்த அளவாக தான் அடிக்கணும். கடிச்சு போடும். ரைட் ரைட். சரி சரி ஓகே. கோயில உணத்தின கோயில என்ன இதே மாதிரி பூர்க்குங்க. நல்ல கோயிலேண்டா இந்த அப்படியே பெருசாக விரியும் என்ன? நல்லா பெருசாக விரியும் என்ன? இது சின்ன கோயிலா? பெரிய கோயிலேன்னு சொன்னால் இந்த அகலத்துக்கு வேறு. இந்த அகலம் பிடிக்கிறாக்கோ அந்த பெரிய அகலத்துக்கு வரும் வேணே. உணர்த்தினதால அப்படியே குட்டியாக இருவேன். இது வந்து கிடங்குக்கா போட்டு அடிக்கிறதா? கிடங்குக்கா போட்டு அடிச்சு 7 நாள் எடுத்து மாற்றுது.
ரைட் 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 உதாரி அது தூக்கி அடிக்கேன்னு உதாரி குடில் தூக்குறார். குடில் தூக்குறது குடில் தூக்கி கொத்து மட்டை அடிக்கி ஊமல் போட்டு வைக்கிறார். பூ வைக்கிறது இந்த அடுத்த நாள் பிடிக்க அவிட்டு பாடம் போடுறாரு. ஆ பாடம் போட்டு உண்டா விட்டு ஒரு நாளே பிடிச்சி அடுக்கிறார். அடுக்கி 7ஆம் நாள் கொடிக்காய்ச்சல் தூக்குறார். மொத்தமாக இப்போ அப்போ இந்த என்னது நடுறதுல இருந்து அறுத்து இதை உணர்த்தி எடுக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் வரும்? ஒரு வருஷமா? இப்போ இது வந்து 3 மாதம் இருக்கு. அங்கால 3 மாதம் 6 மாதம் 6 மாதம் தான் முழுக்க மாதத்தால தான் அது பாதிக்கல. 6 மாதம் வரைக்கும் பாதிக்கல. பாதிக்கல. ஓகே தலையை சுத்தம் அப்படி எல்லாம் செய்யும். பாதி ஆட்களுக்கு அது செய்யும். கசப்பு புளிப்பு தன்மை வேறு சேர்ந்து அது உணர்ந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வெள்ளை திருநூறு பூசுவோம். திருநூறு அதே மாதிரி கோயிலில் வரும் வரும் பார்த்துக்கேன் தான் அது பாதிக்க வைக்கும். பாவி ஒழிக்குது சூட்டு 10 நாள் வாய்க்க விட்டான்னு அதுதான் கிட்டத்தட்ட 6 மாதம் 6 மாதம் நாங்கள் 7ஆம் மாதம் 8ஆம் மாத அளவில் பிஸ்னஸ் வாங்கிடுவோம். ரைட் 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 நன்றி. குறைஞ்சது ஒரு வருஷம் வேணா இந்த எடுக்க காசு எடுத்தேன்னு காசு எடுத்த ஒரு வருஷமா ஆகும். இந்த கோயிலை வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும். அடுத்த ஆண்டு நட சீசனுக்கே இருக்கும் என்ன 2ஆம் வருஷத்தோட அழிஞ்சிடும் சூடா கொட்டுனா பண்டோட வலிக்குது. அப்போ ஒரு வருஷம் தானே அந்த இது இருக்கு வேணே அடுத்த கோயிலுக்கு இடையில எல்லாம் சரி முடிஞ்சுது. சரி நன்றி நன்றி. ஓகே இங்கே பாருங்க இந்த பக்கம் முதல் மருந்து அடிக்க எடுத்தது இந்த பக்கம் இந்த பாருங்க ஐயா வந்து தண்ணி கட்டு நிற்கிறார். கொக்கோலில் நிற்கிது பாருங்க. அப்படியே நாங்கள் இந்த பாதையினூடாக வந்து அப்படியே பயணித்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நேற்றைக்கு தோட்டத்தை காட்டி அந்த பயிர் வந்து வளர்க்குறது எத்தனை நாளில் மருந்தடிக்கிறது இந்த மாதிரி அந்த ஐயா வந்து சொல்லிப்பா நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இந்த மருந்தடிக்கிறது இது சம்மந்தமாக தண்ணி கட்டுறது சம்மந்தமாக அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்களே. பாருங்கள் தொடர்ச்சியா இங்கே எல்லாம் அப்படியே முழுக்க எல்லாரும் இதுக்கு தண்ணி கட்டுற வேலையும் பாத்தி கட்டுற வேலையில் அந்த வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் இந்த ரோட் அப்படியே இனிமேல் புகையிரத நிலையம் அங்கே வந்து போகுது. இங்கே பாருங்க இங்கே எல்லாம் பெருசாக வளர்ந்துட்டுது. எல்லாருமே வந்து புயலைக்காக நிற்கிறாங்க. எல்லாருமே வராங்க அதிலே மருந்து நிற்கிறாங்க பாருங்க. இங்கே வந்து இந்த மோட்டரில் வந்து மருந்து அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க இந்த மோட்டரில் வந்து அடிச்சு நிற்கிறேன் பாருங்க அண்ணே. நிறைய பேர் அந்த டக்குன்னு குயிக்காக அடிக்கிறதுக்காண்டி மோட்டரில் வந்து அடிக்கிறது. சில பேர் வந்து வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பழையசலை வந்து பாவிக்கணுன்றதுக்காகவும் வந்து அடிக்கிறது பாருங்க. அப்படிங்க இது முழுக்க இங்கே அப்படித்தான். அப்படியே பார்த்தோன்னே போகலாம். இங்கெல்லாம் இந்த அண்ணன் தண்ணி ஐயா தண்ணி கட்டுற இந்த இதுக்குள்ள பாருங்க கோயிலுக்கு இடையில கீரை வந்து போட்டிருக்கு. கீரை ஆகாயம் பூமி எல்லாம் அண்ணாந்து கூட வரும். அப்பா ஐயா இது கோடியில் கிடக்கு. இல்லை நல்லா அந்த ஓடைகள் மாதிரி அந்த சேரும் சகதியுமாக இருந்தது. இப்போ காஞ்சி போயிருந்தால் போல் ஓடையிடாது. இங்கே முழுக்க எல்லாம் தோட்டம் தான். எல்லோரும் கோயிலில் தான் முழுக்க எல்லாருமே வந்து கோயிலில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இங்கே பக்கத்தில் பாருங்க அப்படியே இனிமேல் புகையிரத நிலையம் இதில் வந்து சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வைர கோயில் நல்ல காற்று செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது காற்று. வீட்டை நீங்கிட்டு ஃபேன் காற்றை சுவாசிக்கிறத விட இந்த காற்று எவ்வளவோ நல்லா இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது நல்ல காற்று.